ஹலோ guys, welcome back to new vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற vlog என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு வீடியோ இப்படி தாங்க வரும் ஓகேங்களா. ஏன்னா நான் இப்போ கொண்டே அடிச்சிருக்கேன் வடப்பள்ளி முருகன் கோயிலில் ஓகேங்களா. நான் வேணாம்னு சொல்லி வீட்டில் அடிக்க வச்சிட்டாங்க ஓகேங்களா. வேறு வழியில் கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் கேப் போட்டு தாங்க vlog பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற vlog வந்து DJI Osmo 6 மொபைல் இருக்குல்ல, அது நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரிவ்யூ. அந்த ரிவ்யூ நான் சிலதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா பார்ட் 2 வீடியோக்கு. இன்னைக்கு நம்ம DJI Osmo 6 மொபைல் கிம்பிளோட பார்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோங்க, அப்படி தட்டி விட்டுருக்கோம். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே guys, இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த கிம்பிளில் வந்து நம்ம வந்து நார்மலாக இப்படி தானே வீடியோ எடுப்பீங்க ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள், நான் இந்த கீழே இது போட்டுப்பேன். இப்போ நார்மலாக கிம்பிளில் இப்படி தானே வீடியோ எடுப்பீங்க. ஆனால் நீங்கள் இதை செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம். அதே செல்ஃபி ஸ்டிக்காகவும் பெரிய ஸ்டாண்ட் ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணலாம். அது எப்படி நான் இப்போ சொல்கிறேன். பெரிய ட்ரைபாட் யூஸ் பண்ணுறது இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும்ல, இது கீழே இதை பிடிச்சிட்டு நல்லா மேலே இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹைட்டில் வந்துடும் கைஸ். இது வந்து எவ்வளோ இதுனா ஒரு 1.5 to 1.5 அடி அந்த மாதிரி நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் இது எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் இன்ச் வருதுன்னு. அண்ட் ஓகேங்களா, இது வந்து இவ்வளோ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூப்பராக செம்ம தூரத்தில் இருந்துக்கிறோம். இதை பாருங்கள், இப்போ நான் இப்படி வச்சு இங்கே இப்படி வச்சுக்கிற வீடியோ எடுக்கலாம். சரியான லாங் கேமராலே பத்தாது, செம்ம லாங்காக இருக்குது பார்த்து தெரியுங்களே. அண்ட் இந்த இது இருக்குல்ல, இது நம்ம டேரக்ஷன் இதை நம்ம இப்படி பண்ணிக்கலாம். பேக் சைடு ஃப்ரண்ட். இப்போ நம்ம இப்படி vlogலாம் எடுத்தோம்னா இப்படி பண்ணுவோம். அண்ட் இப்படி உங்களுக்கு இதை பிடிச்சிட்டு ஒன்றும் லைட்டாக ரொம்ப கொஞ்சம் சும்மா லைட்டாக ஒரு பவர் கொடுத்து லைட்டாக இப்படி பண்ணிங்கன்னா அடிக்கல வந்துடும். இந்த மாதிரி நிற்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் இது வந்து வெறும் 90 டிகிரி தான் நினைக்கிறேன், எவ்வளோ டிகிரின்னு தெரில ஓகேங்களா. ஆமாம், இது 90 டிகிரி தான், இவ்வளோ தான் வரும் ஓகேங்களா. இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அண்ட் அடுத்ததாக இது நான் ஃபுல்லாக இது பண்ணி அடுத்ததா இந்த லாஸ்ட் vlogலேயே இதை நான் சொல்லியிருக்கணும். பட் நான் ஏன் சொல்லலைன்னா, நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். பட் நான் சொல்லிருந்தேன், பட் நான் மறந்துட்டேன் சொல்ல. என்னென்னா சார்ஜிங் பாயிண்ட்டுங்க. இதை எங்கடா சார்ஜ் போட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதாங்க, இங்கே சைடில் ஒரு பின் கொடுத்துருப்பாங்க. இந்த கரெக்டாக டிஸ்பிளே இந்த பக்கம் லெஃப்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில். அந்த ரைட் ஹேண்ட் சைடில் தான் இது இருக்கும். இந்த பின்னில் தான் நீங்கள் சார்ஜ் போடணும் ஓகேங்களா. இந்த பின்னில் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ கைஸ், 1 செகண்ட், நீங்கள் வந்து இப்படி போட்டு வெயிட் பண்ணி 2000 years later இதை இப்படி நிற்க வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்படி பண்ணி இப்படி நிற்க வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும் கைஸ். அதான் இப்படி பண்ணி இப்படி நிற்க வச்சுக்கிறோம், நம்ம எடுக்கலாம் தாராளமாக ஓகேங்களா. பட் இது கேமராவில் தான் படல, நான் உங்களுக்கு சைடில் vlog போட்டு சைடில் போடுறேன். அண்ட் இது பண்ணி ஃபுல்லாகவே பெண்ட் பண்ணிக்கலாம். பெண்ட் பண்ணிட்டு பின்னாடி இந்த கேப் மாதிரிலாம் இருக்கும்ல ஓகேங்களா, அது நீங்கள் நார்மலாக இப்படி பண்ணுற மாதிரி அப்படியே அங்கே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது நார்மலாக வந்துடும். எப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இப்படி எடுத்துருக்கேன்னா இந்த இது அதை நம்ம பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி பண்ணிங்கன்னா நார்மலான ஒரு பொசிஷனில் வந்து இது நீங்கள் எப்படி மடக்கணும்னா இப்படி இது நார்மலாக அப்படியே இந்த டேரக்ஷனில் இருக்கும்ல, எப்போவுமே இவ்வளோ டேரக்ஷனுக்கு வா இப்படி இருக்கும்ல, இப்படி தான் இருக்கும் டேரக்ஷன் நார்மலாக. அண்ட் நீங்கள் அப்படியே இப்படி பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதில் ஒரு சவுண்ட் வந்து 2 வாட்டி ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அண்ட் லாக் இப்படி இருக்கும், பட் நீங்கள் இப்படி திருப்பி லாக் பண்ணணுங்க. இவ்வளோதாங்க இந்த கிம்பிள் ஓகேங்களா. அண்ட் மறுபடியும் ஓப்பன்லாம் இப்படி ஓப்பன்னா இது க்ளோஸ் எல்லாமே லாஸ்ட் vlogலேயே சொல்லியிருப்பேன். அண்ட் தேங்க்யூ, இன்னொரு 1 செகண்ட். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஓகேங்களா. நம்ம 200 சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டோம். இப்போ நம்ம 2 இல்லைங்க நான் தெரியல, நான் பார்த்து சொல்கிறேன். 233 நான் 232 233 சம்திங் 233 அந்த இது இருக்கும். எப்படி 200+ வந்துட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம 300 தாண்டுவோம் நினைக்கிறேன். பார்ப்போம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ஓகேங்களா. நீங்கள் சப்போர்ட் பண்ணதான் என்னால் பண்ண முடியும் vlog ஓகேங்களா. அதனால் ஓகே அண்ட் தேங்க்யூ மறுபடியும். ஓகே கைஸ், அண்ட் இதுக்கப்புறமா இந்த DJI Osmoவில் ஒன்றுமே இல்லை கைஸ். நான் ரொம்ப நாளாக இது வாங்கிய ஒரு 1 month இருக்குமா, எப்படி 1 month ஆமாம் 1 month ஆகுது. ஆமாங்க, ஒரு 1 month கரெக்டாக 1 month இருக்குது ஓகேங்களா. 1 month ஆயிடுச்சு.
அண்ட் அந்த 1 மந்த்தாகவே நான் vlog இதில் தாங்க எடுத்துகிட்ருக்கேன் ஓகேங்களா. அண்ட் மைக்கும் இந்த மைக் தான் யூஸ் பண்ணிருக்கேன். vloggingக்காக ஒரு பெஸ்ட் கிம்பிள்னா இது நான் சொல்லுவேன். அண்ட் அண்டர் 13K ஓகேங்களா. நான் வந்து நீங்கள் பில்லோட எல்லாம் சேர்த்து, ஆனால் நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி நீங்கள் பார்த்துட்டு வாங்கலாம் ஓகேங்களா. ஆன்லைன் ஸ்டோர்னால் நீங்கள் ஒன்றுமே வாங்க முடியாது. எல்லாம் பேர் ஆகுதான் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி வாங்கலாம். ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் வாங்குறது உங்களுக்கு நல்லது. அண்ட் இதுக்கப்புறம் வேலை இதில் சொல்கிறது இல்லை. அண்ட் இது ஒரு குட்டி வீடியோவாக இருக்கும். ஏன்னா என்னால் இதில் சொல்லாதது தான் இதில் சொல்லியிருப்பேன். முக்கால்வாசி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. அப்டிபிள்னா தட்டி விட்டுக்கோங்க. பாய் டாட்டா, see you until then. Sanjeev NRS vlogs and bye.